இங்க இந்த ஆன்டி அவங்க வீட்டுல வேலை செய்யற 3 பொண்ணுங்களுமே ட்ரெஸ் இல்லாம நிக்க வச்சிருக்காங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா இவங்க ரூம்ல ஒரு புதுசா ஒரு இன்னர் வேற கிடைச்சிருக்கும். சோ அதனால இவங்க ஹஸ்பண்டோட யாராவது அஃபேர்ல இருக்காங்களான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப அந்த ஆன்டியும் அவங்கள ட்ரெஸ் எல்லாம் போட சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா யாருன்னு சொல்லிட்டு உண்மையா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா அவங்க ஹஸ்பண்டும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் ஒண்ணு இல்லங்க இன்னைக்கு என்ன டின்னர் செய்யலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அடுத்த நாள் இவங்க ஹஸ்பண்டும் ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு வந்து இந்த பையன் கூட பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறா. இப்ப அடுத்ததா ஒரு பொண்ணு வந்து என்னுடைய இன்னர் வேற உங்க வைஃப் கிட்ட மாட்டிக்கிச்சு, சோ அதனால நான் மாட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணுமே இந்த பொண்ணு கூடயும் நீ அஃபேர்ல இருக்கியான்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவர் உடனே என்ன பண்றாருன்னா மூணாவதா இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட போயிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்ல இவரு அவங்க வைஃப் வச்சிட்டு இருந்த அந்த இன்னர் வேற எடுத்து இந்த பொண்ணு பின்னாடி சொருகி விட்டுறாரு. கரெக்டா அந்த டைம்ல இவங்க வைஃபும் வரவும் இந்த பொண்ணு மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்ப இவர் அந்த பொண்ணை பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு உடனே இவரை எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அவங்க வைஃபும் வந்து நீதான் என்ன சீட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பிட்டு இந்த பொண்ணை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறாங்க.